திரும்ப இன்னைக்கு படம் பார்க்க போலாமா? தலைவன் தலைவி படம் செம சூப்பரா இருக்கான். படம் பார்க்கவா? என்ன திடீர்னு கேக்குறிய? நான் வசந்திய ரசத்தைக்கவும் கேட்டுட்டு தான் சொல்லணும். நம்ம போறதுக்கு அவியல் எதுக்கு கேட்க போற? என்னது நம்ம மட்டுமா? ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு ரசத்தைக்காவுக்கு வசந்திக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு. என்னெல்லாம் வர முடியாதுப்பா. நீ வேணா உன் ஃப்ரெண்டோ கூட போயிட்டு வா. ஏண்டி எப்ப பாரு அவங்க கூட தானே இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். எதுக்கு கூட வர முடியாது அவனால? நெட்டப்பா வாய்ப்பே இல்ல. சரி என்னவோ பண்ணு. அப்புறம் நெட்டப்பா, சீட்டு பணம் வேற கட்டணும். உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு அந்த பையன் வேற வீட்டுக்கு வந்து கத்துவான். 2 மாசமா சீட்டு பணம் கட்டவே இல்லை. நீயும் அதை பத்தி எதுவும் கண்டுக்கல. சம்பள பணத்தெல்லாம் என்னதான் செய்யற? என்ன செய்யறேன்னா இது என்னோட கேள்வி? இன்னும் உனக்கு தெரியாம எடுத்து மறைச்சு வச்சிருக்க மாதிரி பேசுற. நான் வீட்டு செலவெல்லாம் பாக்குறோம்ல. சரி சரி, செலவு இருக்கதான் செய்யும். அதுக்காக சீட்டு பணம் கட்டாமல இருக்க முடியும்? சீட்டு பணம் கட்டணும்ல. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஃப்ரெண்டுன்னு சொல்றியே, அவங்க கிட்ட ஒரு 10,000 கடனா வாங்கி கூட இந்த மாசம் கடைசியில திருப்பி கொடுத்துடலாம். அவங்க கிட்ட எல்லாம் ஏது பணம்? என்ன நெட்டப்பா நிலவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க? பாவம், அவங்களெல்லாம் நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கிட்ட போய் காசு கேட்க சொல்ற? என்ன ராசத்து வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நல்லா இருக்குடி. நெட்டப்பா, அப்படி எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்னால கேட்க முடியாது. நீ வேணா யாருக்கிட்டயாவது கேட்டு வாங்க. என்ன போய் கடை வாங்க சொல்ற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? சரி சரி, சும்மா பேசிக்கிட்டே இருக்காம உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு வெடை கோழியா புடிச்சுக்கிட்டு வந்து இன்னைக்கு கோழி குழம்பு வச்சுடு. இந்த வீட்டுலதான் எல்லாம் தலைகீழா நடக்குது. என்ன பண்றது? உன்னை லவ் பண்ண பத்தியா? அதுக்கு நான் இதுவும் அனுபவிக்கணும், இன்னமும் அனுபவிக்கணும். என்ன என்ன என்ன? யா யா என்ன நீ அனுபவிக்கிற? என்ன சும்மா இந்த ஒரு வேளை சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு போறது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? அப்ப பொம்பளைங்க மட்டும் வீட்டுல எல்லா வேலையும் பார்க்கணும், ஆம்பளைங்க சொகுசா வேலைக்கு மட்டும் போயிட்டு வரணும்னு இருக்கா? எல்லா பொண்ணுங்கள மாதிரி நீ நினைச்சுக்காத நெட்டப்பா. நானும் உனக்கு ஒன்னும் அடிமை கிடையாது பாத்துக்க. ஏய், நான் உன்னை அடிமெல்லாம் எதுவும் சொல்லலையடி. ஏதாவது கொஞ்ச நஞ்ச வீட்டுல வேலையாவது செய்யுன்னு சொல்றேன். காலையில எந்திரிச்சு உனக்கு பழுத்தைக்கு பேஸ்ட் பிரஸ் எடுத்து கொடுத்து ராத்திரி தூங்க போறதுக்கு போர்வைய போத்து விடுற வரையும் நான் தான் பாக்குறேன். இதெல்லாம் வெளியில சொன்னா எனக்கு தான் வெக்கக்கேடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடன்னு என் மூஞ்சில என்னை காரி துப்பானவ. என்ன பண்றது? என்ன பண்றது? துப்புனா தொடச்சுக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அடுத்தவங்களுக்காக வாழ்றியே. சி, என்ன நெட்டப்பா நீ இப்படி இருக்க? உன் பொண்டாட்டிக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லையா? அடுத்தவங்க சொல்றாங்கன்னு அப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கடமைக்குன்னு எனக்கு இந்த காப்பியை கூட போட்டு கொடுத்துருக்க. சி, இந்த காப்பியை இனிமே என் கண்ணால கூட பார்க்க கூடாது. சரி நெட்டப்பா, இனிமே நீ எனக்காக எதுவும் செய்ய வேணாம். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, சமைக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரம் கழுவுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் எனக்கு சம்பளம் போட்டு தரணும். தந்தாதான் வேலை செய்வான் பாத்துக்க. ஏய், உலகமகா கொடுமடி. ஊர் உலகத்துல உள்ள பொம்பளை எல்லாம் சம்பளம் போட்டு அந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்யறவ. நீ லவ் பண்ணும்போது என்ன சொன்னே? லவ் பண்ண நீ எல்லார மாதிரி இல்ல, நீ ரொம்ப டிஃபரெண்ட் சொன்னல. அப்ப இப்ப அந்த டிஃபரெண்ட்லாம் கசக்குதா உனக்கு? பொண்ணுங்க சாதாரணமா செய்யற எந்த வேலையும் என்னால செய்ய முடியாது நெட்டப்பா. மை லைஃப் மை ரூல்ஸ். நான் ஏன் விருப்பப்படிதான் இருப்பேன். இஷ்டப்பட்டா வாழு, இஷ்டம் இல்லையா டைவர்ஸ் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இரு. தலை எழுத்து. நான்றதால ஏதோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். டைவர்ஸ் கொடுத்துட்டா உன் நிலைமை என்ன ஆகுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீயே புரிஞ்சுக்குவ. புரிஞ்சுக்கிறோம் போங்க. இந்தா நீ போட்ட காப்பி. இங்க உட்காந்து இவ்வளவு நேரம் பேசி நீ அருவப்பட்டதால இந்த காப்பியா அரி போயிடுச்சு. சூடு படுத்தி கொடு. சூடு வேட படுத்தணுமா? அம்மா, பெட்டெல்லாம் மடிச்சு வச்சிட்டியா? எல்லாம் மடிச்சு தானே இருக்க? ஏம்மா தாயே, அடிச்சிட்டம்மா. சிக்கன் குழம்பு வச்சுக்கிறியா இல்ல வறுத்துக்கிறியா? மேடம், உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லுங்க மேடம். அதே மாதிரி செஞ்சு வைக்கிறேன். எனக்கு கொஞ்சமா வறுத்துக்கிட்டு கொஞ்சமா குழம்பு வச்சுக்க. மீன் எதுவும் வந்தா கூட வாங்கி செஞ்சா நல்லதா இருக்கும். சரிம்மா, வாங்கி செஞ்சு வைக்கிறேன். இப்ப நெட்டப்பா, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காத. பசி எடுத்தா சாப்பிட்டுடு, சரியா? சரிம்மா, சரி. நீங்க வர வரையும் வெயிட் பண்ணல. ஏதோ ஒரு நாள் பேச்சுக்காக உன்னை எந்த வேலையும் செய்ய விடாம உன்னைய ராணி மாதிரி பாத்துக்கிறேன். மொத்த பொம்பளைங்க மாதிரி நீ வீட்டு வேலையெல்லாம் எதுவும் செய்ய வேணாம், சொகுசா உன் ஆத்த வீட்டுல இருக்கிற மாதிரியே இருன்னு சொல்லிட்டேன். சொன்னன்ற ஒரு காரணத்துக்காக இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணக்கூடாதுடி. கடவுளே. நெட்டப்பா, அப்புறம் குழம்பு உப்பு சப்பு இல்லாம வைக்காத. நல்ல காரம் தூக்கலா வையே. முட்டை வாங்கி அவிச்சிடு நெட்டப்பா. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. ஏண்டி, ராத்திரி உன் புருஷன் வீட்டுக்கு வந்தானா வரலையா? அம்மா, அவரு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு அங்கேயே தங்கிட்டாருமா, வரல. வராத ஆம்பளைய தான் வாசலே நின்று எப்போ வரும்னு வாய் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அவனை கெடுக்கிறதே நீ தாண்டி. அவன் செய்யறதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு அவனை முழுசா குட்டிச்சாராக்குறதே நீதான். சரி போ போ, போய் வேலையை பாரு. இப்பெல்லாம் அடிக்கடி அவன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இதெல்லாம் சரி கிடையாது பாத்துக்க. ரோசே, ஏன் ரோசே? எங்க அம்மா இப்பதான் போனுச்சு. ஐயா, ஐயோ, என்னையா பண்ற? மீச குத்துது. என்னடி அங்க நொச்சி நொச்சிட்டு சத்தம் கேக்குதே? ஐயம்மா, பூனை திரட்ட பூனை வந்துருச்சு உள்ள. அத துரத்துறேன். அந்த பூனைய ஏடி பக்கத்துல இருந்து தொடப்பக்கிட்ட இருக்கும் பாரு, எடுத்து ஒரு அடி அடிடி. பேசா வீட்டை திறந்து வைக்க முடியல, அப்படியே உள்ள வந்துருது. சரிம்மா அடிக்கிறமா. என்னடி பூனையே விளக்கமாத்தல அடிக்க சொல்றாங்க உங்க அம்மா? சொல்ல குட்டி, ஐயோ என் செல்லம். என்ன இன்னைக்கு என் தங்க பிள்ளை அழகா இருக்கா, கண்ணுக்கு அழகா தெரியுறா. ரொம்ப ஐசக்காத. வீட்டுக்கு எங்கேயா போய் கூத்தடிச்சா? ஏடி, நேற்று சூதாட்டம் கொஞ்சம் நல்ல சூடு பிடிச்சது. அதான்
ராத்திரிக்கு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா லம்பா எதுவும் அடிக்கலாம்னு பார்த்தேன். என்னையா ஜெயிச்சிட்டியா? எவ்வளவு கிடைச்சது? எங்கடி கோட்டையை விட்டுட்ட முடி. ஆமா, உனக்கு இதே வேலை. தினந்தோறும் 50,000 1,00,000 கிடைக்கும்னு சொல்லிட்டு போயே தவிர ஒத்த பைசாவை கண்ணில் காட்ட மாட்டேங்கிறேன். என்னைக்குதான் நீ சூதாட்டத்துல ஜெயிச்சுட்டு வருவ? ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குடி. சூதாட்டத்துனா சும்மாவா? அது எவ்வளவு பெரிய வித்து தெரியுமா? சரி இங்க நின்னு பேசினா உங்க அம்மா என்னையும் கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ள போலாம். வா வா. எங்க அம்மா வேற விடிய விடிய நீ வந்துட்டியா வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உங்க அம்மாவுக்கு என்னைய பாக்கலன்னா தூக்கம் வராதுல்ல, அத ரொம்ப ஏங்கி போயிருப்பாவ. ஐயே, ஆளை பாரு நல்ல. சொல்லு குட்டி. ஐயோ 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 ஐயோ, அடியா அடியா அடியே. ஐயம்மா, வாமா. என்னடி பண்ற? என்ன பண்ற? அம்மா கண்ணில தூசி விழுந்துருச்சா, அதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எடுத்த தூசிய. ஆமாத்த, நேச்சமாலுமே கண்ணில தூசி தான் விழுந்துடுச்சு. நீங்க வேணா எடுத்து விடுறீங்களா? காமெடி. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டது இருக்கட்டும். விடிய விடிய எங்க போய் ஊர் சுத்திட்டு வாரியா? இதான் வீட்டுக்கு வர நேரமா? ராத்திரில எங்க போனியா? வீட்டுல பொட்டாட்டி பிள்ளை இருக்கு, வயசான ஒரு கழுவி கிடக்கா. எதுவும் அடுத்த ராத்திரில ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆனாலும் நம்ம நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேருவோம்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? ஏன் அப்படி பொறுப்பு இல்லாம சுத்திரியே? ஐயா அத்தா, என்னத்த என்னைய பார்த்து பொறுப்பு இல்லாதவனு சொல்லிட்டியா? இந்த குடும்பத்துக்காக நான் ராப்பகலா கண்ணு முடிச்சு மாடா உழைச்சி ஓடா தேயிறேன். என்னைய பார்த்து இந்த வார்த்தை சொல்றீல? ஆமா, ஓடா தேஞ்சிட்டாலும் மாசம் எனக்கு வேற பென்ஷன் பணத்தை வச்சுதான் குடும்பமே ஓடுது. உன்னை ஏதாவது வேலை வித்துக்கு அனுப்பிச்சுன்னா உன் பொண்டாட்டிக்கு அப்படியே கோவம் உச்சிக்கு ஏறிக்கிட்டு வருது. ஒத்த பிள்ளையா பெத்துட்டோம்னு எல்லாத்தையும் பார்த்து சகிச்சுக்கிட்டு நானும் பல்லு கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கூத்தெல்லாம் நடக்கும்னு தெரியல. நான் உசுரோட இருக்கிற வரையும் தானே என் தயவுல வாழுவிய. நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுவிய? ஐயோ அத்தா, ஆண்டவனுக்கு கூட அழிவு வரலாம். ஆனா என் மாமியா உங்களுக்கு வயல் கொடுங்க. நீங்க மலை மாதிரி வளர்ந்து நிலவோட செழிச்சு 7 வருஷத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் எங்க கூடவே எங்களை காத்துக்கிட்டு காவல் தெய்வமா இருக்கணும். எனக்கு எதுவும் ஆனாலும் பரவாயில்ல. அந்த ஆண்டவன் உங்களுக்கு 100 ஆயுள் என்ன 500 வருஷம் நல்ல ஆயுளோட வாழுற அம்சத்தை தரணும். நீயும் உன் பொண்டாட்டியும் அடிக்கிற கூத்துக்கு இன்னும் எத்தனை நாளைக்கு நான் பார்த்துட்டு உயிரோட இருப்பேன்னு தெரியல. இப்ப தெரியாது உங்களுக்கு குடும்பத்தோட கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு. ஏதோ வயசானவ இருக்காளே, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா, ஆக்கி போட்டு செஞ்சுக்குவான்னு தானே இப்படியெல்லாம் பண்றீங்க. நான் பெத்ததும் சரியில்லை, அதுக்கு வாக்கப்பட்டதும் சரியில்லை. என்னமா நீ இப்ப மாதிரி அவரை திட்டிக்கிட்டே இருக்க? அவர் நைட்டு வேலைக்கு தான் போயிட்டு வந்தாரு. ஆமா, பொல்லாத வேலை. ஒரு 10 ரூபாய்க்கு பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுக்குற நடி ஒம்பருசா. என்னமோ உலகத்துல இல்லாத ஆணழகனை பிடிச்ச மாதிரி இல்ல, நீ அழுத்திக்கிட்டு நிக்கிற. சொன்னாலும் சொல்லாட்டியும் என் பெருசா ஆணழகன் தான். என் மீசக்காரனுக்கு என்ன குறைவு? செல்லக்குட்டி. ஐயோ எல்லாம் என் தலை எழுத்து. இதெல்லாம் பாக்கணும்னு எழுதிருக்கு பாரு. என்ன மீச எப்படி? என் செல்லக்குட்டி, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடி கவலை? எப்படியாவது அவங்க முன்னாடி நல்லா ரொக்கம் சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுத்து அவங்க செலவு பண்ண காசெல்லாம் அவங்க மூஞ்சில விட்டு எறியணும் மாமா. சாருடி என் ரோஸ். மாமா ராத்திரிக்கெல்லாம் தூங்காம உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. மாமனுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் மிரிச்சு விடுறியா செல்லம்? ஏய் மீசக்காரா, நீ வருவனே தெரிஞ்சுதான் எங்க அம்மா கிட்ட சொல்லி மட்டன் குழம்பு வைக்க சொல்லியிருக்க. மட்டனா? அட்ட டேய் வெறும் வாயில மட்டன் சாப்பிட்டா நல்லா இருக்காதுடி. மாமாக்கு ஒரே ஒரு பாட்டில் வாங்க மட்டும் ஐடியா பண்ணுடி. என்கிட்ட ஏது காசு? அடியே, வாங்கட்டியும் என்கிட்டயும் காசு இருக்காதுன்னு சொல்லிதான் ஆண்டவன் கூரையை பிச்சு கொட்டின மாதிரி உங்க ஆத்தால நம்மளுக்கு அனுப்பியிருக்கானே, அவங்க கிட்ட வாங்கடி. அவங்க கிட்டே இல்ல மாமா, இருந்ததுதான் இப்ப 1/2 கிலோ மட்டன் வாங்கினவன். யாருக்கிட்டே வாங்கி தர சொல்லிடி செல்லம். மாமா ஒரு பாட்டில் போட்டேன். அப்புறம் இன்னைக்கு முழுக்க கொண்டாட்டம் தான் நம்மளுக்கு. திப்பாஷன் சேவாப்பா, இந்த அந்த மக சேவாப்பா. அட வெள்ளக்கார பிள்ளை இந்தியா வந்தாலே ஒன்ன கண்டு தேகப்பா. ஐசேச்சு கவுத்துடுங்க. என் மாமா மதுரை வீர, என் மனசுக்கு ஏத்த சூர, அந்த கரும்பு காட்டுக்குள்ள இரும்பு கை பிடிச்ச அரும்பு மீசக்கார என் மாமா. சொல்லு ரோசு. மீசக்காரா. சிவா. சொல்லு. சிவா, இன்னைக்கு நீ ஃப்ரீயா? ஏன் இதுக்கு கேக்குற? சிவா, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சிவா, நாளைக்கு ஆடிப்பூரம் வருதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு வளையகாப்பு நடக்கிற இடத்துல வளையல் வாங்கி மாலை போட்டு அங்கே நம்மளும் அம்மனுக்கு வளையகாப்பு பண்ணா நமக்கு குழந்தை பிறக்கும் சீக்கிரம்னு சொன்னாங்க. யார் சொன்னா? இங்க அம்மா. உங்க அம்மா சொன்னா உங்க அம்மா கூட போ. சிவா, நம்ம 2 பேரும் தான் செய்யணும்னு சொன்னாங்க. சிவா, ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்கி லட்சமா உனக்கு செலவு பண்ணி பிறக்காத குழந்தைதான் இப்போ 50 ரூபாய்க்கு வளையல் வாங்கி போட்டு பிறக்க போதா? சும்மா ஃபூல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம வேலை எப்படி பாரு. சிவா, சாமி விஷயத்துல அப்படியெல்லாம் சொல்லாத சிவா. ஒரு முறையாவது கடவுளை நம்ப சிவா. அப்படி உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா அது உன்னோட வச்சுக்க. கடவுளை நம்பினா எல்லாமே கிடைக்கும்னு நினைச்சா முதல்ல கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கட்டும். அதுக்கு பிறகு ஆண்டவன் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கட்டும். ஊரை சுத்துறதுக்கு இது ஒரு பேரு. போடி போ, ஒரு வீட்டு வேலையை பாரு.
சும்மா திண்டமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வீட்டுல நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சு உடம்ப குறைச்சாலே உனக்கு எல்லாம் நடக்கும். வந்துட்டு அப்பதான் காலையில என்னை மூடட் பண்றதுதான் உன் வேலையா? குழந்தைய பத்தி பேசாத என்கிட்ட எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன். அப்படியும் உனக்கு குழந்தை தான் வேணும்னா என்னைய விட்டுட்டு வேற யாராவது போய் கல்யாணம் பண்ணி நீ சொல்றதெல்லாம் செய்ய சொல்லு. ஏன் சிவா இப்படி எல்லாம் பேசுற? ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் வான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. எங்கேயாவது கோயிலுக்கு போலாம்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிற. என்ன டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இன்னமும் குழந்தை இல்லைன்னா? இன்னமும் குழந்தை இல்லனா சொல்லு. இல்லனா அப்போ என்ன ஆம்பளை இல்லைன்னு சொல்றியா? சொல்லடி, உன்கிட்ட தானே கேக்குறேன். ஐயோ சிவா, அப்படி எல்லாம் சொல்லல. பிறகு வேற எப்படி சொன்ன? வேற எப்படி சொன்ன? இல்ல சிவா, அப்படி எல்லாம் சொல்லல சிவா. இங்க பார், ஹாஸ்பிட்டலுக்கு வா, கோயிலுக்கு வா, அங்க வா, இங்க வான்னு நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் வர்றதுக்கு நான் ஒன்னும் கூட்டிப்பட நாய் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா குடும்பம் நடத்தணும்னா நடத்து. இல்லையா உங்க ஆத்தா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இரு. புரியுதா? வந்துட்டான் பெரிய இவா மாதிரி. அம்மா அம்மா வேணாம்மா, விடுங்கம்மா. வேலை இருக்குமா, விடுங்கம்மா. அம்மா எப்பா என்னடா நீ வெளியில போற வார வெய்ய எம்புடு அடிக்குது. வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாதான் உடம்புக்கு நல்லது. இப்ப உடம்புல உள்ள சூடுதான் நமக்கு என்னென்னவோ நோயை கொண்டு வந்து விடுது. ராசாத்தி, அந்த நல்லெண்ணெய் எடுத்துருவாமா. ஐயோ எம்மா கண்ணெல்லாம் எரியுமா, வேணாமா. ஆமா, கிழவன் ஆகுற வரைக்கும் கண்ணு எரியுதுன்னு சொல்லிக்கிட்டு கடை. நீ பெத்த மவனும் நல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கிறவ, நீ மட்டும் ஏன்டா அப்படி எல்லாம் இருக்க? அங்கத்த என்ன அடியே சிட்டு, நீயும் சேர்ந்துக்கிட்டே அடியே. என்னங்க அர்த்தம் மட்டும் சிட்டு சுட்டுனுக்கிட்டு அவன் பண்ணாட்டியும் அவன் ஆசையா கூப்பிடுறான். இதுல எனக்கு என்ன? அம்மா வேணாமா, வேணாமா. ஏத்தா, இவர் எழுந்து ஓடுனால ஓடுவாரு. நான் அப்படி பிடிச்சிக்கிறேன். நீங்க நல்ல எண்ணெயை ஊத்தி உச்ச மண்டையில வச்சு அறக்குங்க. ஏத்தா ஏம்மா, என்ன ஆசை மவனுக்கு ஆயில் பார்த்த? எங்கடி போன? ஏது இது கையில வெடக்கோழியா இருக்கு? ஏதுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஐனா வர வழியில மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த கோழியை பிடிச்சிக்கிட்டா வந்தேன். காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். என்ன மைனி சொன்னீங்க? கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அதை திரும்ப சொல்லுங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அதை கேட்கும் போதுதான் என் காதுல இருந்து ரத்தம் வர மாதிரி இருக்கு. அப்படி சொல்லுமா. இவாளாவது காசு கொடுத்து வாங்குறதாவது கஞ்ச பேசுனாரி. என்னம்மா என்னைய பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுதே? நான் ஒன்னும் எல்லா விஷயத்திலயும் கஞ்சமா இருப்பேன்னு நினைச்சுக்காத. சரியா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ வேற உன் பையனுக்கு ஆசையை ஆயில் பாத்தி எடுக்கிற. வடை கொழியா அடிச்சு குழம்பு வச்சா தானே நல்லா சாப்பிட்டுட்டு தேப்ப உடச்சு போடுவாரு. என்ன ராசு? ஏத்தா நானே என்ன தேக்க பயந்துகிட்டு உட்காந்து கிடக்குறேன், நீ வேற ஏத்தா. சரி சரி, ராசாத்தி, இந்த கோழியை போய் உரிச்சு நல்லா மசாலா போட்டு தடவி வை. ஏமுத்த, இந்த அவ புருஷன் என்ன தேய்ச்சிக்கிறான்னு அவ பக்கத்துல இருக்கா. அவகிட்ட கோழியை கொடுத்து வேலையை செய்யணும்னு சொன்ன. ஏன் ஏன் இப்ப புருஷன் என்ன தேய்ச்சா பக்கத்துலயே தான் நிக்கணுமா? நான் போறேன். பொறாமையில பொங்காத குடு. எனக்கு என்ன பொறாம? எனக்கு என்ன பொறாம? எனக்குலாம் எந்த பொறாமையும் இல்ல. நில்லுங்க. மாமியார மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பண்றீங்களோ பண்ணுங்க. நான் போய் கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். விறவடுப்புல சாப்பாடெல்லாம் வடிச்சிட்டல? செஞ்சாச்சு. என்ன குழம்பு தலைக்கிற எண்ணெயா இல்ல நல்லெண்ணெயா? குழம்பு தலைக்கிற எண்ணெயாடி தலையில ஊத்துவாங்க. இல்ல வீட்டுல நல்லெண்ணெயே இல்லையே, அதான் வாங்குறதுக்கு ஏது காசுன்னு கேட்கத்தான். அத்தே சாமி, எடி இப்ப நீ இந்த போய் காசு கொடுத்து கோழி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். வாங்குறதுக்கு ஏது காசுன்னு நாங்க யாரும் உன்னையே கேட்டோமா? ஏமா, நீ உன் மோனுக்கும் மருமனுக்கும் சப்போர்ட் பண்றத பார்த்தா வீட்டுல உள்ள யாரும் செலவு பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நான் தான் செலவு பண்ணணுன்ற மாதிரி பேசுற போல இருக்கு. என்ன இல்லையா ஏது என்னன்னு கேட்டேன். 2 நாள் ராசத்தியை சமைக்க விட்டதுக்கு தான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. என்ன முத்துமைனிய நான் காலி பண்ணனா? ஆமா, நீ தான் காலி பண்ண. சொல்லுவீங்க, நல்லா சொல்லுவீங்க. அம்மா எவ்வளவு நேரமா எண்ணெயோட தலையில இருக்கிறது? முழுசா தேய்ச்சி விட்டா நான் போய் குளிப்போம்ல. வந்துட்டேன். தேங்க நல்ல என்ன தேங்க, நல்ல ருசியா சூடா கோழிக்கறி ஆக்கி வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவும் வீட்டுல கறி மீன் எதுவும் ஆக்கி செய்யணும்னு யாருக்கும் அக்கறை இல்ல. ஏதோ நான்றதால யாராருக்கு எது நல்லது, எது தின்னா உடம்புக்கு சத்துன்னு பார்த்து செஞ்சு தரேன். இதுவே குடும்ப பொறுப்பட ராசத்தி எடுத்திருந்தா இந்த நாட்டுக்கோழி வாங்கி ஆக்கிருப்பாளா? பிராய்லர் கோழி தான் வாங்கி செஞ்சு கொடுத்துருப்பா. அந்த பிராய்லர் கோழியை தின்னுபிட்டு எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் கையை வலிக்குது காலை வலிக்குதுன்னு உட்காந்து கிடப்பாவ. அதுக்குதான் எங்க வழி இல்லாம போயிடுச்சு. அப்புறம் என்ன, எங்களை பாத்துக்கத்தான் நீ இருக்கிய. நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எங்களுக்குலாம் எந்த கவலையும் கிடையாது. எங்களை கண்ணும் கருத்துவமா நீ பாத்துக்கோமே. நீ பரவாயில்ல, இப்போ அது என்னைய நீ புரிஞ்சுக்கிட்டிய. அம்மா, நான் சாப்பாடு வடிக்கிற நேரம் தான் நீங்க கோழி எடுக்க போறோம்னு சொல்லிட்டு கிளம்புனீங்க. போய் பொசுக்குன்னு கோழி வாங்கிட்டு வந்துட்டியே. எங்க போய் வாங்கினியா? எங்கேயோ போய் வாங்கினேன். எதுக்கு அதெல்லாம் கேட்கற? கோழி வந்துச்சா இல்லையா? இல்ல, இந்த கோழியை எங்கேயோ தெருவுல பார்த்த மாதிரி இருக்கு. அடிக்கடி இது நம்ம வீட்டுக்கு வந்த கோழி மாதிரியே தெரியுது. அதான் கோழி என்ன கலராவா இருக்கும்? கோழில இருக்கிறது 3 கலர் தான். சரி போங்க, போய் வேலையை பாருங்க. குண்டால வெண்ணி போட்டிருக்கேன், கோழியை வச்சு அமுக்கி தோலை உரிங்க. சரி போறேன். செய்யறேன். அப்பாடி, என்னவோ கஞ்சப்படாத இந்த வாரமாவது கறி குழம்பு ஆக்கலாம்னு சொன்னாலே. அவைய கஞ்ச காட்டாம கறி குழம்பு ஆக்குறது எனக்கு சந்தேகமா இருக்கே. அந்த எண்ணெய் எப்படி கொடுங்க, கைக்கு காலுக்குலாம் நான் தேய்ச்சி விடுறேன். நீ என்ன தேய்ச்சிக்கேண்டி? ஐயோ, நமக்கு சரி வராது சாமி. ஏண்டி என்ன தேய்ச்சிக்க? என்ன சரி வராது. அப்படி உட்காரு, உனக்கும் என்ன தேய்ச்சி விடுற. எங்களுக்கு தேய்ச்சி விட்டா முத்து வச்சுக்க மாட்டாங்க. ராவலா அடகாத சிரிக்கி, அவ கூட என்ன தேய்ச்சிக்குவா பாரு. என்னத்த போன சுருக்கு தெரியல, நல்ல கறி குழம்பு வாசனை அடிக்குது. நம்ம வீட்டுல இருந்தா வருதா? அடையே, இங்க இருந்து கோழி எடுக்க போறதுக்கு முன்னாடியே அவன் மசாலாலாம் வானல்ல போட்டு வதக்கிக்கிட்டு தான் போனா. எப்படி அத்தை இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க?
அப்பா இன்னைக்கு கறி குழம்பு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். என்னம்மா வசந்தியே, என்ன நொன்னம்மா வசந்தியே, எங்கக்கா உனாத்தனா? என்னத்துக்கு ஏன் மாவளை தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? வட்டி பணம் எதுவும் கொடுக்கணுமா? வட்டி பணம்லாம் இருக்கட்டும், என் வீட்டு வாசல்ல மேய்ச்சிட்டு இருந்த கோழியை எதுக்கு பிடிச்சிட்டு வந்தா? என்ன சொல்ற? ஆமாக்கா. ஏய், யாரை பார்த்து கோழி பிடிச்சிட்டு வந்தான்னு சொல்றேன்? என் மாவன் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆளு இல்லடி. இங்க பாருங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு தான் வாரேன். இந்த வீட்டு உள்ளார விளையாண்டுட்டு இருந்த என் மவன் தான் பார்த்தானமே, ஒரே அமுக்கா கோழி அமைக்க எடுத்துக்கிட்டு வந்ததே நல்லா பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்து சொன்னான். பொடி பைய பேச்சு கேட்டுக்கிட்டு வந்து நிக்கிற பத்தியா இவ? இல்ல சொல்லி அனுப்புடா. வசந்தியே, தங்கச்சி அப்படியெல்லாம் பண்ணிருக்காதே. அம்மா, நீங்க நிறுத்துக்க உங்க தங்கச்சி புராணத்தை. இங்க அவளை கூப்பிடுங்க. அடியே அடியே, என் முத்தை. அவ என் பேர் சொல்லி கூப்பிடுறா. என்னடியா, என் வீட்டுல மேய்ச்சிட்டு இருந்த கோழியை எதுக்கு பிடிச்சிட்டு வந்த? என்னது, உன் வீட்டு கோழியை நான் பிடிச்சிட்டு வந்தனா? என்னடி என்ன தாரு முத்தே, பொய்ப்புள் ஒரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. கோழியை களவாண்டுகிட்டு வந்ததே என் மாமன் பார்த்துட்டு தான் என்கிட்ட சொன்னான். சொல்லுவான் உன் மாவனுக்கு வேற என்ன வேலை இருக்கு? ஏய் போடி, வேற எவ்வளவு பிடிச்சிருப்பா. இவ வீட்டு கோழியை நான் களவாடுறேனா? டி, அடுத்த வீட்டு கோழியை களவாண்டு தின்ற அளவுக்கு நான் என்ன மான கட்டவள? பொண்ணை மாதிரி ஆளு நான் ஒண்ணும் இல்லடி. பார்த்தி அளந்து பேசு முத்தே. நீ எடுத்துக்கிட்டு வந்ததை என் மாமா பார்த்ததாலதான் நான் சொல்றேன். ஏடி, சின்ன பையன், அவனுக்கு என்னது தெரியும்? அவன் பேச்சு கட்டுக்கிட்டு வந்து கேக்குற? கோழி அங்கங்க எங்கேயாவது மேய்ச்சிட்டு கிடக்கும், போய் பாரு. பார்த்துட்டு தானே இருக்கு. பாரு பாரு, ஐயனா கோயில போய் சூளத்துல கிளம்பி மரத்து சோறு விட்டு பாரு. போடி போ. கொடுத்த பணத்துக்கு வட்டி கொடுக்க துப்புல வந்துட்டா அப்பதான். எது கூட எதை சேர்த்து வச்சு பேசுற? என்ன வட்டி கொடுக்காம நான் என்ன ஊரை விட்டா ஓடிட்டேன்? இல்ல புருஷ விட்டு எங்கேயாவது ஓடி ஆத்த வீட்டுல கிடக்கணும். தாரடி, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டா உன் கோழியை வெந்நீர்ல முக்கி தோலை உரிச்ச மாதிரி உன் தோலை உரிச்சிருவேன். ஐயோ, வீணா வாயை விட்டு தானா மாட்டிக்கிட்டோமே. பாத்தீங்களா உங்க மவளோட லட்சணத்தை பாத்துக்கோங்க. என் கோழி தோலை விரிச்ச மாதிரி என் தோலை உரிப்பாலாமே. திருடு திங்கிற திருட்டு சிரிக்கி, யாரு தோலை யாரு உரிக்கிறான்னு பாக்கலாம் முடியே. என்ன ஒவ்வொரு பேசுற? நீ கொடுக்க வேண்டிய வட்டி பணத்துக்கு தான் அந்த கோழியை களவண்டா. அதை கேட்டுட்டு வாங்கி தின வேண்டியதானடி. திருடு திங்கிறிய மானங்கட்டவள. மைனி, ஏன் மைனி இந்த பொழப்புக்கு என்ன ஒரே முட்டை எல்லாரும் பேசுறீங்க? நாட்டுக்கோழி விலை என்ன விக்குது தெரியுமா? கடையில போய் வாங்கினா 700 ரூபா 800 ரூபா. மாசம் வட்டி பணம் கொடுக்கணும்ல இவ. அதான் அவ கோழியை களவாண்டா. நீ வெக்கங்கட்ட வீணா போனவள. அதுக்கு கேட்டு வாங்கி தின்னலாமல. பல்ல காட்டிக்கிட்டு கோழியை பிடிச்சுக்கிட்டு வரும்போதே தெரியும் என்னவோ தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கேன்னு. ஆத்தா வசந்தியே, இனி நீயாச்சு இவளாச்சு. இவ தோலை உரிச்சு தொங்க போடுவியே இல்ல மாலை கட்டி மலை ஏத்துவே எனக்கு தெரியாதுமா. அம்மா, இனி இவ உன் பொறுப்பு. ஏண்டி, ஏன் தோலைய உரிப்படி சொல்ற? இல்ல ராசு, இன்னும் இங்கேயே உட்காந்து வேடிக்கை பாக்குற? வா, உள்ள போய் குளிச்சுட்டு உன் தங்கச்சி ஆக்கி வச்சிருக்கிற கோழிக்கறியை சாப்பிடு நல்லா. சத்தி, நீயாவது என்னைய காப்பாத்த. களவாடுறது ஒரு பொழப்பு. வசந்தி வட்டி பண்ண நீ கொடுக்க வேணாமடி. கோழிக்கு 2 மாசம் வட்டி பண்ணத்தை கழிச்சுக்கிறேன்டி. ஏண்டி, முட்டை போடுற கோழியை ஆக்கி அடிச்சு திருப்பிட்டு வட்டி பண்ண வேணும்னு சொல்றியா? என் கோழி தோலை உரிச்ச மாதிரி உன்னைய தோல் உரிச்சாதாண்டி ஆத்திர அடங்கும்.